வணக்கம். காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச கத்திரிக்காயை செட்டிநாட்டு கத்திரிக்காய் அவியல் செய்ய போகிறோம். முதல்ல பாப்பா வாங்க, இந்த ரோஸ் செடியை பாப்பா வாங்க. பாருங்கள் எப்படி பூத்துருக்குன்னு. ஒரு சின்ன செடி தான், அதில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் கத்திரிக்காய் எப்படி காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி இந்த கத்திரிக்காயை பிடிங்கித்தான் நம்ம அவியல் செய்ய போகிறோம். நல்ல ஃப்ரெஷ்ஷானது, எந்த உரமும் சேர்க்கலை. நிறைய கத்திரிக்காய் பிடுங்கியாச்சு. இது ஒரு கத்திரிக்காய். பாருங்க, இன்னும் கத்திரிக்காய் நிறையா இருக்குது. எல்லாம் பிடுங்கினா வேஸ்ட்டாக போயிடும். பாருங்க, இப்போவே 1 கிலோ இருக்கும். இன்னும் 2 கிலோ கத்திரிக்காய் இருக்கும். செடியில் நிறைய காய்ச்சிருக்கு. அது இன்றைக்கி தேவைப்படாது, அதனால் அது அப்படியே இருக்கட்டும். இன்றைக்கி இதை மட்டும் நம்ம செட்டிநாட்டு கத்திரிக்காய் அவியல் செய்ய போகிறோம். வாங்க மரவள்ளி கிழங்கு செடியை பார்ப்போம். இது பாருங்கள், மரவள்ளி கிழங்கு செடி. நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரவங்க 2 குச்சி தான் கொடுத்தாங்க. அது எவ்வளோ படங்கு வந்திருக்குன்னு பாருங்கள். ஆனால் அது கிழங்கு வைக்க 10 மாதம் ஆகுமா. இந்த பாருங்கள் எப்படி படர்ந்துருக்குன்னு பாருங்கள். இது சுரக்காய். இப்போ தான் காய்க்குது பாருங்கள். நிறைய பிஞ்சு விட்ருக்கு. இதை பிடுங்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். பாருங்கள், இது இன்னொரு ரோஸ் செடி. எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். ஆனால் இதுக்கெல்லாம் எந்த உரமுமே வைக்கல, வெறும் தண்ணி தான். பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு. நேற்று நிறைய பூ பிடுங்கி இன்னும் இவ்வளோ பூ இருக்குது. சந்தையில் வெறும் 30 ரூபாய்க்கு தான் இந்த செடி வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆனால் இது எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். பிடுங்கவே முடியல, அவ்வளோ பூ இருக்குது பாருங்கள். வணக்கம், காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்றைக்கி செட்டிநாட்டு கத்திரிக்காய் அவியல் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய். பறிக்கும்போது உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். வெங்காயம், வேர்க்கடலை பருப்பு, தேங்காய், சீரகம். நம்ம வதக்கும்போது மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கிடுவோம். அதுக்கு ஒரு மசாலா தயாரிக்கணும், அப்போதைக்கு நம்ம சேர்த்துக்கிடுவோம். இப்போ வாங்க கத்திரிக்காய் எப்படி வெட்டுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பாருங்கள், கத்திரிக்காயை இந்த மாதிரி நம்ம நறுக்கிக்கிறணும். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எப்படி நறுக்கிறோமோ அந்த மாதிரி நறுக்கிடணும். இதுக்குள்ளே தான் மசாலாவை நம்ம வைக்கணும். இப்போ எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி நறுக்கிட்டு மசாலாவை தயார் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த மசாலாவை நம்ம வறுத்துக்க போகிறோம். பாருங்க, இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டாச்சு. இப்போ ஜீரகம் போட்டுக்கிடுவோம். அந்த கத்திரிக்காய்க்கான மசாலாங்க. ஜீரகத்தை போட்டுக்கிறேன். இப்போ வேர்க்கடலை பருப்பையும் போட்டுக்கிடுவோம். வெள்ளைப்பூடு போட்டுக்கிடுவோம். தேங்காய் துருவல் போட்டுக்கிடுவோம். இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் வந்து தனி மிளகாத்தூள்,
இப்போ மல்லித்தூள் போட்டுக்கிடுவோம். நம்ம ஜீரகம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால ஜீரகம் தேவையில்லை. இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கிடுவோம். ஓரமாக இருக்கட்டும். இதை ஆற விட்டு மிக்சியில் அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம மசாலாவை கத்திரிக்காய்க்குள்ளே போட்டு நம்ம கத்திரிக்காயை பொரித்து எடுத்துக்கிடுவோம். நம்ம எல்லா மசாலாவையும் இந்த மிக்சி ஜாரில் கொட்டிக்கிட்டேன். இப்போ நான் மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ எல்லா மசாலாவையும் இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த வெங்காயத்தோட நம்ம அதை சேர்த்துக்கிடுவோம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம தோட்டத்தில் பறிச்சதுனால ஒவ்வொரு செடியிலையும் கத்திரிக்காய் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, அதனால ஒரே மாதிரி கிடைக்கல. பாருங்க, இப்போ எல்லா கத்திரிக்காயிலையும் இந்த மாதிரி உள்ள மசாலா வச்சுக்கிறேன். பாருங்க, இப்போ எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயும் மசாலாவை தடவி வச்சுட்டேன். இப்போ நம்ம மசாலா வறுத்த சட்டியிலேயே எண்ணெயை ஊற்றி நம்ம தாளிச்சுக்குவோம். இப்போ கத்திரிக்காய்க்கு மசாலா தயாரித்ததுலேயே இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றியாச்சு. இப்போ சோம்பு போட்டுக்கிடுவோம். தாளிப்புக்கு சோம்பு போட்டுக்கிறேன். பாருங்க, நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கிடுவோம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கி வரட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கிடுவோம். தக்காளி ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தக்காளி பிடிக்காதுன்னா சேர்த்துக்க வேண்டாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினோடனே கத்திரிக்காயை சேர்த்து வதக்கிடுவோம். பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கிடுவோம். கத்திரிக்காய் நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய், நம்ம தோட்டத்திலே விளைஞ்ச கத்திரிக்காய், எந்த உரமும் இல்லாத நல்ல கத்திரிக்காய். நல்லா கத்திரிக்காய் வந்துருச்சு. இப்போ மீதம் இருக்கிற மசாலாவையும் இதோட கொட்டிடுவோம். மையம் இருக்கானே பாருங்க, மீதம் இருந்த மசாலாவையும் உள்ளே சேர்த்துருவோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் நல்லா வேக வச்சுருவோம்.
இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம், எதுக்கு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். வந்துருச்சு செட்டிநாட்டு கத்திரிக்காய் அவியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செட்டிநாட்டு கத்திரிக்காய் அவியல் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்க பொருள்களே வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.